आपतामपहत्तारं तातारं सर्वसम्पदां लोहाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहं सूडापदेन परिगृह्य दवोत्तिरियं मालामपि त्वदलहैरधिवाश्यतन्तां प्रायेण रङ्गदिबरेश बिभर्तिकोदै सौभाग्यसम्पदाभिषेक महाधिகாரம் அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லாடியேன் நீ நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே स्थिरे मनसि सुस्वस्थे शरीरे शतियो नरः दादु साम्ये स्थिते स्मत्त विश्वरूप पंचमामजं तदस्तं प्रियमानन्दु अष्टभाषान सन्निभम् अगं स्मरामि भक्तं नयामि परमां गतिं नयामि परमां गतिं नयामि परमां गतिं பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். स्थिते मनसि सुस्वस्थे शरीरे शतयो नरः दादुसाम्ये स्थिते स्मर्त विश्वरूप पंचमामजं तदस्तं प्रियमानन्दु काष्ठभाषान सन्निभम् अगं स्मरामि मद्भक्तं नयामि परमां गतिं என்பது வராகரே நமக்கு அருளி செய்த சரம ஸ்லோகமாகும். இன்றைய தலைப்பு ஞானப்பிரான் பூவராகர் வைபவம். எல்லா பெருமாளுமே ஞானப்பிரான் தான். ஆனால் ஆழ்வார்கள் அத்துணை பேரும் வராக பெருமாளைத்தான் ஞானப்பிரான் என்று கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும். வராக அவதாரம் எடுத்ததற்கான காரணம் பூமாதேவி தான். குறிப்பாக சொல்ல போனால் நாம் இருக்கும் பூமாதேவியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமாள் வராக அவதாரம் எடுத்தார். அவருடைய வைபவத்தை இன்று நாம் சேவிக்கலாம். இந்த வராக பெருமாள் ஒரு சரம ஸ்லோகம் சொல்கிறார். ராமாவதாரத்தில் ராமபிரானும் ஒரு சரம ஸ்லோகம் சொன்னார், கிருஷ்ணரும் சரம ஸ்லோகம் சொன்னார். ஆனால் வராக சொன்ன இந்த மேற்கண்ட சரம ஸ்லோகத்திற்கு அவ்வளவு மகிமை. ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் இளமை காலத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே, என்னை உங்கள் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு கைகால்கள் நன்றாக இருக்கும் போதே கோயிலுக்கு வந்து நாம சங்கீர்த்தனம் செய்து என்னை பாடினால் நீங்கள் முதுமையில் உடலெல்லாம் தளர்ந்து போய் படுத்த படுக்கையாக மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு நிச்சயமாக மோட்சத்தை தருவேன் என்பதற்கு அவரே ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அதனால்தான் வரக சரம ஸ்லோகத்திற்கு அவ்வளவு மகிமை. இதை நாம் நன்றாக இருக்கும் போதே சொன்னால் போதும். நயாமி பரமாம் கதி, நீதான் எனக்கு சரணாகதியை தர வேண்டும் என்று வேண்டினால் போதும். இளமையிலேயே வேண்டினால் போதும். முதுமையில் அவரே வந்து நம்மை கைப்பிடித்து அழைத்து சென்று வைகுண்டத்தில் நம்மை அமர வைப்பார். அதனால்தான் வராக புராணத்தில் அவரே இதை சொல்கிறார். யாரிடம் சொல்கிறார்? பூமாதேவியிடம் சொல்கிறார். ஏன் பூமாதேவியிடம் சொல்கிறார்? பூமியில் தானே நாமெல்லாம் வாழ்கிறோம். அம்மாவிற்கு சொன்னால் தானே பிள்ளைகளுக்கு எளிமையாக சொல்லித் தருவாள். ஆகையினால் பூமாதேவியிடம் சொல்கிறார். அப்பேற்பட்ட வராகரை கொண்டாடக்கூடிய வகையிலே கடந்த 7/4/2026 செவ்வாய்க்கிழமை என்று தேய்பிறை பஞ்சமி, பங்குனி மாத தேய்பிறை பஞ்சமியிலே வராக ஜெயந்தியானது நடைபெற்றது. அதை முன்னிட்டு ஞானப்பிரான் பூவராகர் வைபவம் என்ற தலைப்பிலே இன்றைய தினத்திலே அந்த வராக பெருமானினுடைய வைபவங்களை எல்லாம் இந்த கோதண்டராமரின் அனுகிரகத்தால் இன்று நாம் சேவிப்போம். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் உண்டு. வராகி அம்மன் யார், ஹயக்ரீவர் யார், வராக பெருமாள் யார் என்பதிலே ஒரு சந்தேகம் உண்டு. ஹயக்ரீவர் என்பவர் வேதங்களை எல்லாம் மீட்டெடுத்து வந்தவர். அவருடைய மடியிலே அமர்ந்திருப்பவர் ஸ்ரீதேவி மகாலட்சுமி. அவர் வேதங்களுக்கெல்லாம் அதிபதி, வித்யாலட்சுமியுடன் கல்வி ஞானத்தை வழங்கக்கூடியவர். வராகி அம்மன் என்பவர் மகிஷாசுர மர்தியினுடைய படைகளிலே ஒருவராக இருந்தவர். அவர் நாம் கேட்ட வரங்களையெல்லாம் தரக்கூடிய ஒரு அம்பிகையாக இருக்கிறார். அடுத்தது வராக பெருமாள் என்பவர் பன்றி முகத்துடன் இருப்பார். ஹயக்ரீவர் குதிரை முகத்துடன் இருப்பார். வராகர் பன்றி முகத்துடன் இருப்பார். அவருடைய மடியிலே அமர்ந்திருப்பவர் பூமாதேவி, பெருமாளினுடைய மகிழ்ச்சியான பூமாதேவி தான். இந்த வராக பெருமாளினுடைய வைபவங்களை பார்க்கும்போது திருமால் தசாவதாரங்கள் எடுக்கிறார். எத்தனையோ அவதாரங்கள் இருந்தாலும் தசாவதாரங்களை முக்கியமாக சொல்கிறார்கள். அதிலே 3வது அவதாரம் தான் வராக அவதாரம். 3 என்ற எண்ணிற்கு பல்வேறு விசேஷங்கள் உண்டு. துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்று முப்பெரும் தேவியர்களை சொல்வோம்.
பிரம்மா விஷ்ணு சிவன் என்று முப்பெரும் தேவர்களை சொல்லுவோம். நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களாக சொல்வோம். இந்த வராகர் நமக்கு தரக்கூடிய வரங்களை எல்லாமும் 3 விதமாக சொல்லலாம். இவரோ ஞானப்பிரான், ஆகையினால் கல்வியை தருவார். இவர் மடியிலே இருக்கும் பூமாதேவியார், அவளோ எல்லா விதமான செல்வங்களையும் தரக்கூடிய ஆதார சக்தி அவள்தான். ஆகையினால் இவர் செல்வத்தையும் தருவார். அவர் இரண்யாட்சனையே வென்றவர், ஆகையினால் நமக்கு வீரத்தையும் தருவார். இப்படி 3 வரங்களையும் தரக்கூடியவர்தான் நம்முடைய பூவராக பெருமாள். இவருடைய அவதாரத்தை திருமங்கையாழ்வார் உவந்து பாடுகிறார். மீனோடு ஆமை கேளல் அரி புலல் ஆய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை என்று திருமங்கையாழ்வார் 10 தசாவதாரங்களையும் இங்கு குறிப்பிடுகிறார். ராமநவமியிலே ஆழ்வார்களுக்கு உகந்த ராமன் என்ற தலைப்பிலே ஒரு உபன்யாசத்தை நாம் எல்லாம் சேவித்தோம். அப்பொழுது முன்னும் ராமனாய் பின்னும் ராமனாய் தானாய் என்று ஆழ்வார்கள் ராமனை பாடினார்கள். இப்பொழுது அதே பாசுரத்திலே கேளல் என்று இங்கே வராக அவதாரத்தை பாடுகிறார்கள். கேளல் என்றால் பன்றி. பன்றியாக பெருமாள் அவதாரம் எடுத்ததைத்தான் இப்படி திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். அடுத்ததாக கைசிக ஏகாதசியின் போது கைசிக புராணம் நாம் சேவித்தோம். அப்பொழுது நம்பாடுவான் இந்த கைசிக புராணத்தை நாம் எல்லாம் சேவித்தோம். அது வராக புராணத்தின் ஒரு பகுதி. ஆகையினால் தொடர்ந்து அடியேனுக்கும் இந்த வராக அவதாரத்திற்கும் ஒரு தொடர்பு வந்து கொண்டே இருக்கிறது. வைகுண்ட ஏகாதசி என்று ஆண்டாளும் அரங்கனும் என்ற தலைப்பிலே ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வராக சேத்திரம் என்றே ஒரு பெயர் உண்டாம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருமுக்குளம் என்ற ஒரு குளம் இருக்கும், புண்ணிய தீர்த்தம். அந்த நதியில் தான் காலனேனி என்ற அசுரனை சம்ஹாரம் செய்து அங்கு வராக பெருமான் பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்தாராம். அதனால் அது வராக சேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. திருமுக்குளத்தின் அருகிலே ஒரு சக்கரத்தாழ்வார் நடுவிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பார். அவர்தான் காலனேனி என்ற அசுரனாக இருந்தார் என்றும் நம்முடைய வியாக்கியாதிகள் எல்லாம் கூறுகிறார்கள். இந்த வராக பெருமாளுக்கு ஏற்ப பூமாதேவியை ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் நாச்சியாராக அவதாரம் செய்தார். வராக பெருமான் நமக்கு வடமொழியிலே வராக புராணத்தை சொன்னார். நமக்கு படிப்பதற்கு கஷ்டமாக இருக்குமே, ஆண்டாள் நாச்சியார் எளிய தமிழிலே அதையெல்லாம் திருப்பாவையாக சொன்னார். நாம் எல்லாம் தினமும் மார்கழி திங்கள் தொடங்கி 30ம் தப்பாமே சேவித்துக் கொண்டிருக்கிறோமே, அதையெல்லாம் அந்த பூமாதேவி தான். வராக பெருமான் என்னது சொன்னாரோ அதை அப்படியே நமக்கு புரியும் வகையிலே திருப்பாவையாக சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் வராக பெருமான் என்ன சொன்னார் என்பதை சுருக்கமாக ஆண்டாள் 5வது பாசுரத்திலே குறிப்பிடுகிறார். வாயினால் பாடி, நம்முடைய வாயினால் அந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மனத்தினால் சிந்தித்து நம்முடைய மனதிலே அந்த பெருமானை எப்பொழுதும் சதாசர்வ காலமும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். தூமலர் தூவி தொழுது நம்முடைய கையாலே அவருக்கு அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனைகளை எல்லாம் செய்ய வேண்டும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது, இதுதான் வராக புராணத்தினுடைய முக்கிய பகுதி என்று ஆச்சாரியார்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய ஆண்டாள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு தந்துவிட்டார். பூமாதேவிக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் மிக விசேஷமானது. தாயார் மகிமை என்று நாம் பார்க்கும் பொழுது அடியேன் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பொழுது ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி என்ற 3 தாயார்களினுடைய வைபவங்களையும் கண்டேன். அதிலே ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூமாதேவி தாயாருக்கும் நீலாதேவி தாயாருக்கும் உள்ள வித்தியாசங்களை எல்லாம் பார்க்கலாம். ஏன் இப்படி பார்க்கிறோம் என்றால், வராக அவதாரமே எதற்காக? பூமாதேவியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அப்படி என்றால் பூமாதேவி எப்பேற்பட்டவள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காக இந்த 3 தேவிகளுடைய மகிமைகளையும் பார்ப்போம். ஸ்ரீதேவி கேட்பாளாம், சுவாமி, குற்றம் செய்யாதவர் யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? எல்லோருமே ஏதோ ஒரு பிழை செய்யக்கூடியவர்கள் தான். ஒரு எறும்பு செல்கிறது, அதை நம்மை கடித்து விடுமோ என்று நாம் அதை கொள்கிறோமே. இப்படியெல்லாம் பார்த்தால் பக்தர்களுக்கு எப்படி அருள் கிடைக்கும்? இந்த உலகத்திலே குற்றம் செய்யாதார் உள்ளரோ என்று கேட்பாராம். பூமாதேவி என்ன கேட்பாராம்? குற்றம் செய்தவர் யாராவது இருக்கிறார்களா? என்னுடைய பக்தர்கள் அத்துணை பேரும் ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் என்று கேட்பாளாம். அதுதான் அம்மாவின் குணம். நாம் எவ்வளவு தப்பு செய்தாலும் அதை பிறர் முன் கூற மாட்டார்கள். என் பிள்ளை போல் ஒரு நல்லவன் உண்டா, அவன்தான் வல்லவன் என்று நம்முடைய பெருமையைத்தான் குறிப்பிடுவார்கள். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே, அதுபோல குற்றம் செய்தவர் தான் இருக்கிறார்களோ என்று கேட்பாளாம். நீலாதேவி எல்லாவற்றிற்கும் மேலாக குற்றம் என்று ஒன்று உள்ளதா சுவாமி என்று கேட்பாராம். இதுதான் தாயாரினுடைய மகிமை. ஸ்ரீதேவி தாயார் நம்முடைய சீதா பிராட்டி நாம் தவறு செய்தால் அதை மன்னிப்பார். பூமாதேவி தாயார் நாம் தவறு செய்தால் அதை கண்டுகொள்ளவே மாட்டாராம். நீலாதேவி தாயார் எல்லா நன்மைக்கே என்று சொல்லி சென்று விடுவாராம். ஸ்ரீதேவி தாயாரை நாம் பார்க்கும்போது
அனைவருக்கும் லட்சுமி படம் போன்ற ஒரு தங்க நாணயம் கொடுப்பார்கள். அது வந்தவுடன் உலகமே நம் கைக்கு வந்தது போல் அவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதை வைத்து பூஜை செய்வோம். ஏதாவது கஷ்டம் வந்தால் அதை விற்று அடமானம் வைத்தும் நாம் பயன்படுத்தி கொள்வோம். ஆனால் அந்த லட்சுமி படம் போட்ட அந்த தங்கம் விளையும் இடம் எது? பூமிதான். அப்படி என்றால் பூமாதேவிக்குத்தான் ஏற்றம் அதிகமாக இருக்கிறது. சரி, விளைந்தால் மட்டும் போதுமா? அதை தங்கமாக்கி பயன்படுத்தினால் மட்டும் போதுமா? அதை அனுபவிக்க தெரிய வேண்டும் அல்லவா? அந்த சக்தியை தருபவர் தான் நம்முடைய நீலாதேவி தாயார். லட்சுமி தேவியை பார்க்கும்போது அவர் அழகாக இருக்கிறார், செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். பூமாதேவியை பார்க்கும்போது பொறுமையாக இருக்கிறார். பொறுமையில் பூமாதேவி என்று சொல்கிறோம். திருவள்ளுவர் கூட அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்கிறார். பூமியின் மீது நாம் என்னென்னலாம் அட்டூழியம் செய்கிறோம்? நிற்கிறோம், நடக்கிறோம், ஓடுகிறோம், ஆடுகிறோம், பாடுகிறோம், மிதிக்கிறோம். அதை எல்லா விதமான துன்பங்களுக்கும் நாம் ஆட்படுத்துகிறோம். ஆனாலும் பூமி நமக்கு என்ன தருகிறது? நன்மையை மட்டும்தான் தருகிறது. அதுபோல நமக்கு எவ்வளவு தீங்கு பிறர் செய்தாலும் கூட நாம் அவர்களுக்கு நன்மையைத்தான் செய்ய வேண்டும் என்பதை பூமாதேவி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து முக்கியமான விஷயம் பொறுமை. நமக்கெல்லாம் பல விஷயங்களில் அவசரம்தான் இருக்கிறது. எனக்கோ நாம் படித்து வந்த அத்தனையும் சொல்லிவிட வேண்டுமே என்று அவசரமாக இருக்கிறது, பொறுமை இல்லை. உங்களுக்கோ நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும், நாம் இரவு ஏதாவது ஒரு ஆகாரம் செய்ய வேண்டும். நம்முடைய வரக பெருமாளாக இருந்தால் கோரை கிழங்கை கொடுத்தால் கூட அவர் ஏற்றுக்கொள்வார். ராமபிரானோ ஒரு துளசியை கிருஷ்ணார்ப்பணம் என்று சொன்னால் கூட ஏற்றுக்கொள்வார். நம் வீட்டில் இருப்பவர்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. வாய்க்கு ருசியாக விதவிதமாக செய்து கொடுக்க வேண்டும். ஆகையினால் நமக்கெல்லாம் பொறுமை இல்லை. எப்போதுதான் உபன்யாசம் முடியும், நாம் வேகமாக சென்று விடலாம் என்று நாம் நினைக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். ஆனால் பூமாதேவி தாயார் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பவராக இருக்கிறார். நீலாதேவி தாயாரோ அன்பையும் இன்பத்தையும் நமக்கு கற்றுக் கொடுப்பவராக இருக்கிறார். அதிலும் குறிப்பாக பூமாதேவி தாயாரை சொல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய சாமர்த்தியசாலி. ஒரு அம்மா என்ன சொல்வாராம், பிள்ளை ஏதோ சேட்டை செய்து விட்டது, சட்டையெல்லாம் கிழிந்து விட்டது. அப்பா கேட்கிறார். அப்பாவிடம் சொல்வாராம், சுவாமி, நம்முடைய குழந்தை தான் இன்று வகுப்பிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றிருக்கிறான். அவனை போல் ஒரு நல்லவன் இல்லை என்று அவனுடைய ஆசிரியர்களெல்லாம் பாராட்டினார்களாம் என்று சொல்லிவிட்டு, ஏதோ அவனுடைய போதாத காலம், யாரோ அவனை வம்புக்கு இழுத்து சண்டை செய்து விட்டார்களாம், அவனுடைய சட்டையெல்லாம் கிழிந்து விட்டதாம் என்று சொல்வாராம். நம்முடைய நல்ல விஷயங்களையெல்லாம் முதலில் கூறிவிட்டு பிறகுதான் நாம் செய்யும் தீமையை சொல்வார். அதுபோலத்தான் பூமாதேவியும் நாம் செய்த குற்றங்களை எல்லாம் மறைத்து மன்னித்து பெருமாளிடம் நம்மை பற்றிய நல்ல கதியை மட்டுமே சொல்கிறார். நல்ல விஷயத்தை மட்டுமே சொல்லி நமக்காக அருளை பெற்று தருகிறார். நீலாதேவியை சொல்லும்போது ஸ்ரீ வைஷ்ணவி என்று சொல்கிறோம். ஏனென்றால் பூமாதேவி, ஸ்ரீதேவி, பெருமாள் ஆகிய மூவரையும் அவர் பற்றியதனால் அவரை ஸ்ரீ வைஷ்ணவி என்கிறோம். ஸ்ரீதேவியை மார்பிலை பெருமாள் நித்திய வாசமாக அமரச் செய்து விட்டார். ஆனால் பெருமாளுக்கும் கூட ஒரு ஓரவஞ்சனை இருக்கிறது. என்னவென்று பார்ப்போமா? கம்பர் அழகாக பாடுகிறார். அறவாகி சுமத்தியால் அயில் எயிற்று என் ஏந்துதியால் ஒருவாயின் விழுங்குதியால் ஓரடியால் ஒளித்தியால் திருவாள் இளமகளே இஃது அறிந்தால் சீருளோ மறுவாரும் துலாயலங்கள் மணிமார்பின் வைகுவார் என்று பாடுகிறார். என்ன பாடுகிறார் என்றால், நிலமகளை, அதாவது பூமி தேவே ஆதிசேஷனாக தாங்குகிறார். வரக அவதாரத்திலே அவரை ஏந்தி கொண்டு வருகிறார். பிரளயத்திலே அவரை விழுங்குகிறார். வாமன அவதாரத்திலே ஒளித்து வைக்கிறார். மகாலட்சுமிக்கு ஓரமாக மார்பில் ஒரு இடம் மட்டும் கொடுத்து ஓரவஞ்சனை செய்துவிட்டு நீலாதேவிக்கு ஸ்ரீ வைஷ்ணவி என்ற பட்டத்தை மட்டும் கொடுத்துவிட்டு பூமாதேவியை எப்படியெல்லாம் அவர் கடாட்சிக்கிறார் என்று பார்த்தால், தசாவதாரங்களையும் நாம் 108 திவ்ய தேசங்களையும் பார்த்தால் பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். எதன் மீது? பூமியின் மீது நிற்கிறார். கிடந்த திருக்கோலம் எங்கு படுத்திருக்கிறார்? பூமியின் மீது சயனித்திருக்கிறார். அடுத்து வீட்டிலிருந்த திருக்கோலம் எங்கு அமர்ந்திருக்கிறார்? பூமியின் மீது தான் அமர்ந்திருக்கிறார். இப்படி நிற்பது, நடப்பது, படுப்பது எல்லாம் பூமியின் மீதுதான். மற்ற 2 நாச்சியார்களுக்கும் கோபம் வந்து விடுமோ என்னவோ. பூமாதேவிக்கு சற்று அதிகமாகவே அவர் கருணை காட்டுகிறார். ஏன்? பூமாதேவி நம்முடைய பக்தர்களை எல்லாம் அரவணைப்போடு நடத்தி செல்கிறார். அவள்தான் பொறுமையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படி செய்கிறார். தாயாருடைய பரிந்துரையால் தான் பெருமாளை பற்ற முடியும். எப்பொழுதும் நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் தாயாரிடத்தில் தான் முதலில் வைக்க வேண்டும். பிறகுதான் பெருமாளிடத்திலே தாயாரை நமக்காக பரிந்துரை செய்வார் என்று கூறுகிறார்கள். அதற்கு வரக அவதாரத்தையே பெருமாள் பூமாதேவிக்காக எடுத்து நமக்கெல்லாம் இதனை உணர்த்துகிறார். இரண்யாட்சன் என்ற அசுரன் கடலுக்கு அடியிலே பூமியை கொண்டு சென்றான். பூமியை மீட்க பன்றி முகமும் மனித உடலும் கொண்டு பெருமாள் அவதாரம் எடுத்து தன்னுடைய கோரை பற்களால் பூமியை சுமந்து வந்து காப்பாற்றினாராம். இதைத்தான் நாம் வராக அவதாரம் என்று சொல்கிறோம்.
இவர்களுடைய மகன் நரகாசுரன். பூமாதேவிக்கும் வராக பெருமாளுக்கும் பிறந்த மகன் தான் நரகாசுரன். இந்த நரகாசுரனை தான் கிருஷ்ணாவதாரத்தில் சத்யபாமை என்னும் பூமாதேவியின் அம்சம் மூலமாக தன்னுடைய தாயாலேயே அந்த நரகாசுரன் மரணம் அடைந்தான். பூமாதேவி தான் சத்யபாமை தான் நரகாசுரனை சம்ஹாரம் செய்தார் என்று கூறுவார்கள். இப்படி நரகாசுரனுக்கும் கூட மோட்சம் கொடுத்தவர் யார்? பூமாதேவி. ஏனென்றால் அவன் சாதுரியமாக ஒரு வரம் கேட்டார். என்னுடைய அம்மாவால் தான் எனக்கு மரணம் நேர வேண்டும். எந்த தாயாவது உலகத்தில் பிள்ளையை கொள்ளுவாளா? ஆகையினால் இப்படி ஒரு வரம் கேட்டார். கிருஷ்ணனோ மிகப்பெரிய சாதுரியவாதி. நரகாசுரனை விட பல மடங்கு அதிகமாக திட்டம் போட்டு சத்யபாமாவின் கையாலேயே நரகாசுரனை கொல்ல வைத்து விட்டார். இந்த வராக பெருமாளனுடைய குழந்தை தான் நரகாசுரன். இந்த நரகாசுரன் இறந்த நாளைத்தான் நாம் நரக சதுர்த்தி தீபாவளி என்று கொண்டாடுகிறோம். கூட்டி கழித்து பார்த்தால் தீபாவளி கொண்டாடுவதற்கு காரணமே வராக பெருமான் தான் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த வராக பெருமானின் மூர்த்தங்களை ஆதிவராகர், யக்ஞவராகர், பிரளயவராகர் என்றெல்லாம் ஒவ்வொரு திவ்ய தேசங்களிலுமே நாம் சேவிக்கலாம். திருப்பதி பெருமாளுக்கே இடம் கொடுத்தவர் ஆதிவராகர் தான் என்று கூறுவார்கள். திருப்பதி முதலில் வராக சேத்திரமாகத்தான் இருந்தது. இன்றும் கூட நீங்கள் திருப்பதிக்கு சென்று பாருங்கள், முதல் நிவேதனம் வராக பெருமாளுக்குத்தான். அதற்கு பிறகுதான் மலையப்ப சுவாமிக்கு கூட நடக்குமாம். அவர்தான் இந்த பெருமாளுக்கு இடம் கொடுத்தார் என்று கூறுவார்கள். ஸ்ரீமுஷ்ணம் என்ற திருத்தலத்திலே மிக பிரசித்தி பெற்றவராக இந்த பூவராகர் அருள் புரிகிறார். வராகருக்கென்றே உள்ள தலம் என்றால் அது ஸ்ரீமுஷ்ணம் என்ற திருத்தலம்தான். பாகவத புராணத்திலே வராக ஸ்கந்தம் என்ற ஒரு ஸ்கந்தம் உண்டு. இதிலே வராக ஸ்துதி என்ற ஒரு ஸ்துதி உண்டு. இந்த பாகவதத்தை வைத்துத்தான் வராக அவதாரத்தை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. பூமி மூழ்கி இருந்தபோது இரண்யாட்சன் அதை அங்கேயே நிலைநிறுத்தினான் என்றுதான் கூறுகிறார்கள். ஏன்? அசுரர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் பூமி இங்கேயே இருக்க வேண்டும் என்பதற்காக. பூமாதேவி எப்பேற்பட்ட நாச்சியார், அவளை போய் இந்த இரண்யாட்சனால் ஏதாவது செய்ய முடியுமா? பூமி தானாக மூழ்கியது. அவன் அதை மேலே செல்ல விடாமல், சரியான இடத்தில் இருக்க விடாமல் அவனுடைய இடத்திலேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் பிறன் மனையை கவர்ந்தவர்களுக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது. ராவணன் அப்படி ஒரு தவறைத்தான் செய்தான். அடுத்தவரின் மனைவியான சீதையை கடத்தி கொண்டு சென்றான். அவனுக்கு இப்பேற்பட்ட பாதகம் நேர்ந்தது. அதுபோல இரண்யாட்சனும் பூமாதேவியை எடுத்துக்கொண்டு வந்தான். அவனுக்கும் இப்பேற்பட்ட ஒரு பாதகம் நேர்ந்தது. நாம் ஒருவரின் தனிப்பட்ட சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது, பொது சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. சீதாதேவியும் பொது சொத்து தான். அவளோ பெரிய பிராட்டி, கருணையின் வடிவம். அதே போல பூமாதேவியும் பொது சொத்து தான். பூமி இருந்தால் தானே நாமெல்லாம் வாழ முடியும். நம்முடைய சொத்தை ஒருவன் எடுத்து போய்விட்டால் பெருமாள் அதை பார்த்து கொண்டிருப்பாரா? உடனே வேகமாக வந்தார். சுதர்சன சக்கரத்தினால் அவனை அழித்தார், நம்மை எல்லாம் காப்பாற்றினார். அப்படி இந்த பூமியை நிலைநிறுத்தி இரண்யாட்சன் அதை அங்கேயே இப்படி இருக்க செய்ததனால்தான் இந்த வராக அவதாரமானது ஏற்பட்டது. பூமியில் தோன்றிய முதல் உயிர்கள் யார் என்று நாமெல்லாம் பள்ளி பருவத்திலேயே படித்திருப்போம். ஆதாம், ஏவாள் என்று சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆனால் நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி பார்த்தால் சுவாயம்புவ மனுவும் சதரூபாவும் தான் முதலில் பூமியில் தோன்றியவர்கள் என்று கூறுகிறார்கள். அவர்களுடைய வழியில் தான் பிற உயிர்கள் எல்லாம் வந்தார்களாம். பிரம்மதேவன் சுவாயம்புவ மனுவையும் சதரூபாவையும் படைத்து விட்டார். அவர்களுக்கு குழந்தை வேண்டும், பிற உற்பத்தியெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் பூமி வேண்டும். பூமியை என்ன செய்து விட்டார்? இந்த இரண்யாட்சன் கடத்தி கொண்டு சென்று விட்டார். பிறகு எப்படி இந்த உயிர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளரும்? ஆகையினால் தான் பெருமாளிடம் அவர்கள் எல்லாம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்கள். இதை ஆண்டாள் நாச்சியார் அழகாக பாடுகிறார். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் என்று பாடுகிறார். அதாவது பூமாதேவி தான் பெருமாளுக்கு ஒரு காதல் மனைவியாக இருக்கிறார். ஆண்டாளும் பூமாதேவியின் அவதாரம்தான். எதற்காக இவர் வராக அவதாரம் எடுத்தார் என்பதையும் இங்கு ஆண்டாள் அழகாக பாடுகிறார். பாசி தூர்த்து கிடந்த பூமாதேவி பாசம் படிந்து போய் இருந்தாலாம். அவளுக்காக மாசு உடம்பாக வராகர் வந்தாராம். என்னுடைய தேவி எப்படி இருக்கிறாளோ அது போலத்தானே நானும் வர முடியும். இங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை எல்லாம் சொல்வார்கள். மீனாட்சி தேவி, நான் ஒரு மிகப்பெரிய இளவரசி, அழகாக எல்லா ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் சிவபெருமானை பாருங்கள், அவர் புலித்தோலை ஆடையாக அணிந்து கொண்டு சுடுகாட்டு சாம்பலை எல்லாம் பூசிக்கொண்டு ஜடாமுடியை வைத்து கொண்டு இருக்கிறாரே என்று மிகவும் வேதனையாக இருந்ததாம். அப்போது தேவர்கள் அத்துணை பேரும் வேண்டியதன் காரணமாக சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண கோலத்திலே ஒரு மகாராஜா போல, ஒரு ராஜகுமாரர் போல வந்து மீனாட்சி தேவியை திருக்கல்யாணம் செய்து கொண்டாராம். அதுபோல இங்கு பூமாதேவியே பாசி தூர்த்து கிடக்கிறார். ஆகையினால் இங்கு பெரும்பாலும் மாசு உடம்பாக வராகமாக பன்றியாக அவதாரம் செய்கிறார். வந்து மானமிலா பன்றியா என்கிறார். ஏன் இப்படி பாடுகிறார்? நாம் கூட கோபத்தின் போது அம்மாமார்கள் எல்லாம் அப்பாவை மானம் கெட்டவரே என்று சொல்லுவார்கள். மானமிலா பன்றியா இங்கு தன்னுடைய கணவரை பாடுகிறார். இதற்கு அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. மா என்றால் பெரிய
என்று அர்த்தம். உமக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை, நீதான் மிகப்பெரியவர் என்பதை உணர்த்துவதற்காகவே மானமிலா பன்றியாம் என்று சொல்லி இருக்கிறாராம். இப்படி அழுக்கான மிருகமாக மாசு உடம்பாக இருக்கிற பன்றியாக அவதாரம் செய்தார். இவரை தேசுடைய தேவர் என்று ஆண்டாள் பாடுகிறார். ஏன்? அழுக்காக தன்னுடைய மனைவி எப்படி இருந்தாலோ அதுபோல நானும் வர வேண்டும் என்று நினைத்ததற்காக இவருக்கு தேஜஸ் அழகு கூடிக்கொண்டே இருந்ததாம். பன்றியாக இருந்தாலும் மிக அழகாக இருந்தாராம். அதனால்தான் தேசுடைய தேவர் என்று பாடுகிறார். ராமன் காட்டிலே ஜடையுடன் தான் இருந்தார் என்று கூறுவார்கள். அதுபோல சீதையும் அசோகவனத்திலே ஜடையுடன் தான் இருந்தால், ஒவ்வொரு அலங்காரம் ஆபரணம் எல்லாம் இல்லை. அதுபோலத்தான் இங்கு வராக பெருமாளும் பூமாதேவியைப் போலவே இங்கு வராகமாக அவதாரம் செய்திருக்கிறார். ஒரு கருமி கூட 7 ஜென்மம் பன்றியாக பிறந்தால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று தண்டனை கொடுப்பார்கள். அப்படி இருக்கையிலே இதற்காக பெருமாள் இப்படி வராக அவதாரம் எடுத்தார் என்று நமக்கு ஒரு கேள்வி வரும். அதாவது நமக்கெல்லாம் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தாயார் வேண்டினாராம். பெருமாளே, ஒரு பக்தன் தவறு செய்து விட்டான், அவன் யாருக்கும் உதவி செய்யவே இல்லை, அவன் கருமியாக மகா கஞ்சனாக இருந்து விட்டான், எச்சிக்கையில் கூட காக்காய் ஓட்ட மாட்டான், அவனுக்கு மோட்சம் வேண்டுமே என்றுதானே நம்முடைய தாயார் கேட்கிறார். அதற்கு பெருமாளிடம் அவர் சொன்னாராம், அவன் எதற்கு 7 ஜென்மம் பன்றியாக பிறக்க வேண்டும், நீரே ஒரு ஜென்மம் பன்றியாக பிறந்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்து விடும் என்று கேட்டாராம். அதுதான் நம்முடைய தாயாரின் தாய் பாசமாக இருக்கிறது. உடனே பெருமாளும் வராக அவதாரம் எடுத்து விட்டாராம். ரிஷிகளுக்கெல்லாம் வராகர் எப்படி காட்சி தருகிறார்? வராகரனுடைய திருவடி பாதங்கள் வேதங்களாக இருக்கிறது, அவருடைய தோல் காயத்ரி மந்திரமாக இருக்கிறது, அவருடைய ரோமங்கள் தர்பைகளாக இருக்கிறது, அவருடைய பற்கள் யாகங்களாக இருக்கிறது, அவருடைய நாக்கிலிருந்து ஜுவாலை வருகிறது, அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது என்றால் யாகத்தில் 2 வேளைகள் உண்டு, காலை மாலை என்று, அதுபோல 2 கண்களும் காலை மாலையாக இருக்கிறதாம். இப்படியெல்லாம் பூஜை செய்யக்கூடிய வகையிலே வராக பெருமாளார் தோன்றினாராம். அதனால்தான் யக்ஞ வராகர் என்று அவருக்கு ஒரு பெயர் வந்தது. யாகங்கள் செய்தால் பூமி நிலைத்திருக்கும். வராக பெருமாளை வேண்டி நாம் யாகம் செய்தோமேயானால் சொத்து சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உடனே தீர்ந்துவிடும். ஏனென்றால் வராக பெருமாளோ ஒரு யக்ஞ வராகர், பூமாதேவியோ சொத்து பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவர். உங்களுக்கு வீடு வேண்டுமா, நிலம் வேண்டுமா, எது வேண்டுமானாலும் வராக பெருமாளையும் பூமாதேவியையும் சேவித்துக் கொள்ளுங்கள், அத்துணையும் அவர்களே நமக்காக செய்வித்தருள்வார்கள் என்பதற்காகத்தான் இந்த ஒரு அவதாரத்தை எடுத்திருக்கிறார்கள். ஒரு திரைப்பட பாடலை அழகாக சொல்வார்கள், இறைவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்கும்போது, வேதங்கள் மொத்தம் போதி யாகங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னை காணலாம். பசி என்று தன் முன் வந்து கையேந்தி நிற்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம். உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள், எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள். அலங்காரம் அதில் நீ இல்லை, அகங்காரம் மனதில் இல்லை, ஒரு கள்ளம் கபடம் இருந்திடாத நெஞ்சில் இருக்கிறாய் என்று அழகாக பாடினார்கள். இறைவன் எங்கு இருக்கிறான்? யார் பசி என்று நம் முன் வந்து கையேந்தி நிற்கிறார்களோ அவர்களுக்காக தம்முடைய உணவை தந்தால் அங்குதான் பெருமாள் இருக்கிறார். அவர் அலங்காரத்தில் இல்லை, ஒரு துளசியை சார்த்தினால் கூட ஏற்றுக்கொள்வார். அகங்காரம் இல்லாத மனதிலே ஒரு கள்ளமும் கபடமும் இல்லாத வெள்ளை உள்ளத்தில் தான் பெருமாள் இருக்கிறார். இதைத்தான் அழகாக பாடியிருக்கிறார்கள். வராக பெருமாள் வரும்போது குர் குர் என்ற சப்தத்துடன் தான் வந்தாராம். தாயார் கோரை கிழங்கு போல அழகாக இருந்தாராம். ஆகையினால் கோரை கிழங்குதான் என்று நினைத்து பன்றியாக வந்த வராகர் கோரை பற்களால் பூமாதேவியை எடுத்தாராம். பூமாதேவி ஒட்டி கொண்டாலாம். பெருமாளினுடைய மூக்கிலேயே கோரை பற்கள் போன்ற மூக்கிலேயே ஒட்டி கொண்டாராம். இதை ஆழ்வார் அழகாக பாடுகிறார். எப்படி அழகாக ரசித்திருக்கிறார் என்று பாருங்கள். வந்ததோ பன்றி வராகம், ஆனால் பூமாதேவியோ பாசி தூர்த்துதான் கிடந்தாள். ஆனால் அதையும் அழகாக ரசித்திருக்கிறார்கள் ஆழ்வார்கள். நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்து ஒப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் என்று பாடுகிறார்கள். நீலவரை போல ஒரு நீளமான மலை போல, நம்ம அழகர் கோயிலில் இருக்கிற மலை போல நீல கலர்ல ஒரு மலை இருந்ததாம். அந்த மலைதான் யார்? வராக பெருமாளினுடைய மூக்கு. அதிலே 2 பிறை சந்திரன் இருக்கிறது அல்லவா, அந்த பிறை சந்திரன் போல இருந்ததாம் அவருடைய மூக்கு. அதிலே பூமாதேவி எப்படி இருந்தாராம்? ஒரு பொட்டு போல, நிலாவுக்கே பொட்டு வைத்தது போல ஒட்டி கொண்டாராம். ஒரு வராக அவதாரத்தை கூட இப்படி ரசிக்க முடியுமா என்றால் ஆழ்வார்களால் தான் முடிகிறது. ஏனென்றால் எப்படி கற்பனை செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு மலையிலே 2 பிறை சந்திரன் போல வராக அவதாரம் இருந்தது, அதில் பூமாதேவி பொட்டு வைத்தது போல இருக்கிறார் என்று பாடியிருக்கிறார்கள். பூமியை சரியாக நிலைநிறுத்திய பின் தான் பெருமாள் சண்டையிட்டார். ஏன் தெரியுமா? பூமாதேவி பயந்து விடுவார்.
இரண்யாட்சனுடன் அவளுடனேயே சண்டையிட்டால் அவளுக்கு கோபம் வராதா? அவளை பயந்து விடுவாள், நடுநடுங்கி விடுவாள். ஆகையினால் பூமியை சரியான இடத்தில் வைத்துவிட்டு பிறகுதான் இரண்யாட்சனை அழித்தாராம். இன்னொரு காரணமும் உண்டு. பூமாதேவியை வைத்துக்கொண்டே சண்டை போட்டால் எல்லாம் நிலை மாறிவிடும். அவர்கள் சண்டை போடும்போது கிரகங்கள், கண்டங்கள், தீவுகள் எல்லாம் அலைக்கழித்து விடும். நாமெல்லாம் என்ன ஆகும்? அதனால் தான் பூமியை சரியாக வைத்துவிட்டு பிறகு சண்டையிடுகிறார். போரில் கூட எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு யுத்த தர்மத்தை கையாண்டிருக்கிறார். நம்முடைய சண்டையினால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்று வராக பெருமாள் இங்கு நினைத்திருக்கிறார். அனைவரும் சங்கல்பம் சொல்லும்போது ஒரு கல்யாணமாக இருந்தாலும் ஒரு வருட பிறப்பு வருகிறது, அதற்கு சங்கல்பம் செய்ய வேண்டும் என்றாலும் ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பே என்று சொல்லுவோம். ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பே என்றால் வராக பெருமாள் தான் நமக்கு இந்த பூமியை கொடுத்தார், அவருடைய பூமி தான் இது என்பதை உணர்த்தும் வகையிலே ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பே என்று சொல்லித்தான் இன்றும் நாம் சங்கல்பம் செய்கிறோம். இதெல்லாம் அந்த வராக பெருமாளினுடைய மகிமையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. வராக பெருமாள் எப்படி இரண்யாட்சனை அடித்தார் என்று சொல்கிறார்கள். புயல் காற்று அடித்தது போல அவர் ஓங்கி ஒரு அடி அடித்தாராம். புயல் எப்படி வேகமாக அடிக்கும் அதுபோல இரண்யாட்சனை அடித்தாராம். மரம் போல சாய்ந்து விட்டானாம் இரண்யாட்சன். வராக பெருமாள் ஆஜானு பாகுவாக வந்து அந்த இரண்யாட்சனை அடிக்கிறான். உடனே அவன் மரம் போல சாய்ந்து விட்டானாம். யாருக்கு இரண்யாட்சன் பாக்கியம் கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். ஏன்? பெருமாள் அவனுக்குத்தான் முதலில் வராக அவதாரத்தையே காட்டினார். வேறு யாருக்கும் அந்த தரிசனம் கிடைக்கவில்லை. பூமாதேவி எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இரண்யாட்சன் தான் வராக பெருமான் கையினால் அவன் வதம் செய்யப்பட்டான். அவனுக்கு கிடைத்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஆழ்வார்கள் எல்லாம் ஏங்கி இருக்கிறார்களாம். இந்த பெருமாள் எப்படி பூமாதேவியை மீட்டார் என்பதை ஆழ்வார்கள் ரசித்து பாடுகிறார்கள். நடுங்க ஞானம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ என்று திருமணிசை ஆழ்வார் பாடுகிறார். பூமி தேவி நடுங்கிக் கொண்டு இருந்தாலும் அந்த பூமி தேவியை ஏனமாக, கேளல் என்றால் பன்றி என்று பார்த்தோம், ஏனம் என்றாலும் பன்றி, அந்த பன்றியை அந்த பூமி தேவியை எடுத்ததனால் அவருடைய உடல் எல்லாம் குலுங்குகிறதாம். அதனால் தான் சோர்ந்து அயர்ந்து ஸ்ரீரங்கத்தில் போய் பள்ளி கொண்டு விட்டாராம். அதற்கு அவருக்கும் உடல் களைப்பாக இருக்கும் அல்லவா, ஆகையினால் ஸ்ரீரங்கத்தில் போய் பள்ளி கொண்டு விட்டார் என்று இங்கு திருமணிசை ஆழ்வார் பாடுகிறார். வராகருக்கு கல்யாணத்தை பாடியவர் பெரியாழ்வார் தான். அவர் வந்தார், சண்டையிட்டார், பூமாதேவியை காப்பாற்றினார். ஆனால் எல்லா பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் செய்கிறார்கள். வராக பெருமாளுக்கு யாருமே திருக்கல்யாணம் செய்யவில்லை. மீனாட்சி அம்மாவுக்கு திருக்கல்யாணம் பண்ணும்போது கூட அழகர் சீர்கொண்டு வருகிறார். நேற்றும் நாம் பார்த்தோம், நம்ம மதுரைக்கு ஒரு சிறந்த அடையாளம் உண்டு. அண்ணன் தங்கை பாசத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு மதுரை தான். மீனாட்சிக்காக அழகர் வந்தார். இங்கும் நம்முடைய முத்துமாரி அம்மனுக்கு நேற்று ராமர் சீர் கொடுத்து விட்டாரே, பால் குடங்களாக எல்லாம் சீர் கொடுத்து விட்டாரே, அதுபோல இவர்களும் ஒரு அண்ணன் தங்கையாக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டு வருகிறார்கள். பெரியாழ்வார் வராகரின் திருக்கல்யாணத்தை பாடுகிறார். எண்ணற்கரியதோர் ஏனமாகி இருநிலம் புக்கிடந்து வண்ண கருங்குழல் மாதரோடு மணந்தாளனை கண்டருளாளர் அப்படி என்று பாடுகிறார். அதாவது வண்ண கருங்குழல் மாதர், பூமாதேவி எப்படி இருந்தாலாம்? அழகாக வண்ணமயமாக இருந்தாலாம், கருமையான குழல் கொண்டு இருந்தாலாம். ஆண்டாளின் எண்ணெய் காப்பின் போது பாடுவார்கள், வாரி குழல் முடித்த வர்ணமதை பாரும் என்று பாடுவார்கள். நீங்கள் ஒவ்வொரு மார்கழி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் நாச்சியாரின் எண்ணெய் காப்பு உற்சவத்தை சேவிக்க வேண்டும். ஆண்டாளின் அழகு அப்பேற்பட்ட அழகு சொல்ல முடியாது. பூமாதேவிக்கென்றே இருக்கும் பிரத்யேகமான அழகு. வாரி குழல் முடித்து வருவாளாம். அவருடைய எண்ணெய் காப்பு உற்சவத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படித்தான் இருந்தாலாம் பூமாதேவி நாச்சியார். அவளுக்கும் வராக பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் செய்து வைத்து மணந்தானே கண்டாருளர் என்று பாடுகிறார். அடுத்ததாக, இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்காக இளமையிலேயே என்னை வணங்கச் சொல் என்று ஒரு சரம ஸ்லோகத்தையும் அருளி செய்தவர் வராகர். அதனால் தான் அவருக்கு ஏற்றம் கூடிக்கொண்டே போகிறது. ஆழ்வார்கள் பாடுகிறார்கள், நம்மாழ்வார் அதிலும் குறிப்பாக பாடுகிறார், ஞானப்பிரானை அல்லால் இல்லை மற்றை நான் கண்டதுவே என்று பாடுகிறார். உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானத்தை தரக்கூடியவர் யார் என்றால் வராக பெருமாள் தான். அவரை தவிர வேறு யாரையும் நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்திருந்தாலும் அவரை விட பெரியவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை என்பதனால் தான் ஞானப்பிரானை அல்லால் இல்லை மற்றை நான் கண்டதுவே என்று பாடுகிறார். நிறைய ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். அரங்கனை பாடினவாயால் குரங்கனை பாட என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள். ஆனால் இவரோ அவரை அல்லால் வேறு யாரையும் நான் பார்க்கவே இல்லை, பார்த்திருந்தாலும் பயன் இல்லை என்று பாடுகிறார். ஏன்? அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் மீட்டு கொடுப்பவர். யார் மீட்டு கொடுக்கிறார்களோ அவர்களைத்தானே நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள்
அவனிடம்தானே நாம் அடிபணிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் இப்படி பாடுகிறார். இந்த வராக சேத்திரத்தினை நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதற்காக நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்தால், எவ்வளவு பாவம் செய்தாலும் அது தீயினால் தூசாகும். தீயிலே தூசு படர்ந்தது போல எல்லா பாவங்களும் போய்விடும். இதை யார் சொல்கிறார்? பூமாதேவியின் அவதாரமான ஆண்டாள் நாச்சியாரே சொல்கிறார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் என்று பாடுகிறார். இந்த வராக மகிமைகளை எல்லாம் வைபவங்களை எல்லாம் புண்ணியம் செய்தவர் மட்டும்தான் கேட்க முடியும். அதனால்தான் சரம ஸ்லோகத்திலும் கூட நயாமி பரமாங்கதி, என்னை நீங்கள் இளமையிலேயே சேவித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் புண்ணியம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று வராகரை நமக்கெல்லாம் சொல்லி இருக்கிறார். நிலம் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் இவர் தீர்த்து வைப்பவர் கிடையாது, நல்ல ஞானத்தையும் நமக்கு தரக்கூடியவர். அதனால்தான் இவரை ஞானப்பிரான் என்று கூறுகிறார்கள். 25க்கும் மேற்பட்ட அவதாரங்கள் உண்டு. அதில் ஆழ்வார்கள் காட்டுவது தசாவதாரங்கள் தான். இந்த தசாவதாரங்களிலே நமக்கே ஒரு சந்தேகம் வரும். 10 பெருமாள் இருக்கிறாரே, இதில் நாம் யாரைத்தான் நம்புவது? நமக்கெல்லாம் தெரிந்தது இந்த கோதண்டராமர் தான். மிஞ்சி போனால் கூடநலகர், கள்ளழகர், இவர்களைத்தான் நாம் சதாசர்வகாலமும் நினைத்து கொண்டே வருகிறோம். ராமபிரானை தாராளமாக நம்பலாம். ஏனென்றால் அவர் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்று வாழ்ந்தவர், வாக்கு தவறவே மாட்டார். அவருக்கு பின் பிறந்த கிருஷ்ணனை நம்பவே முடியாது. விஷமக்கார கண்ணன், வாயில் வருவது எல்லாம் பொய்தான் என்று கூட கூறுவார்கள். ஆனால் ராமனுக்கு முன் பிறந்தவர்களை எல்லாம் பரிபூர்ணமாக நாம் நம்பலாம். லட்சுமி நரசிம்மர் எப்பேற்பட்டவர்? நினைத்த மாத்திரத்திலேயே தூணிலிருந்து வந்தவர். அவர் மிகவும் கோபக்காரர் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர் கோபக்காரர் அல்ல. பிரகலாதனை கூட தன்னுடைய அருகிலே வைத்துக்கொண்டு அவனுக்காக தன்னுடைய சாந்த சொரூபத்தை காட்டினாரே, அப்படி இருக்கப்பட்டவர் அந்த லட்சுமி நரசிம்மர். அவருக்கு முன் இருக்கக்கூடிய இந்த வராக அவதாரமும் அப்படித்தான். நாம் அவரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பூமாதேவி அருகில் இருக்கிறாரே, நம்முடைய பயத்தை எல்லாம் அவளே போக்கி விடுவார். ஆகையினால் தைரியமாக நாம் வராக பெருமாளை வணங்கலாம். அவரும் வாக்கு தவறாதவர். நிச்சயமாக நமக்கு நிலத்தையும் தருவார், கல்வி, செல்வம், ஞானம் எல்லாவற்றையும் தருவார். அதனால்தான் அவரை ஞானப்பிரான் என்கிறோம். அவர் வாக்கு தவற மாட்டார். ஏன்? ராமனுக்கே அவர் அண்ணன் தானே. ஆகையினால் நிச்சயமாக வாக்கு தவற மாட்டார் என்று நம்பலாம். இதுக்கு கீழே தாழ்ந்த ஜந்து இல்லை என்று சொல்லும் வகையிலே ஒரு பன்றியாக அவதாரம் செய்தார். பன்றியை நாம் எப்படி சொல்லுவோம்? மிகவும் கேவலமான பிறவி என்று தான் நினைப்போம். ஆனால் அதையும் கூட கேவலமாக நினைக்கக்கூடாது. இந்த உலகிலே தாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை, அனைவரும் சமம்தான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பன்றியாக வராக பெருமாள் அவதாரம் செய்திருக்கிறார். இந்த வராக அவதாரத்தை தான் நம்மாழ்வார் முதலில் பாடினார். ஏனென்றால் இந்த உலகத்திலே ஏற்றத்தாழ்வே கிடையாது, எல்லோரும் சமம்தான், அனைவருக்கும் பணிவு ஏற்பட வேண்டும், நான் அடியேன் ராமானுஜதாசன் என்ற நிலை வேண்டும் என்பதற்காகத்தான் வராக பெருமானை முதலில் பாடியிருக்கிறார்கள். நீரில் கால்வாசம் தான் இந்த பன்றி இருக்கும், நிலத்திலே முக்கால்வாசி இருக்கும். அதனால் தான் இந்த அறிவியல் கருத்துப்படி இந்த வராக அவதாரத்தை அவ்வளவு முக்கியமானதாக சொல்கிறார்கள். அவர் நீரிலும் இருப்பார், நிலத்திலும் இருப்பார், எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். நாம் சொன்னோமானால் நம் கண் முன்னாடியே நம்மை காத்து விடுவார். அதனால் தான் இவரை இவ்வளவு சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். நமக்கு தன்னடக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் அவதாரம் செய்திருக்கிறார். இந்த வராக அவதாரத்தை ஒய் போர் என்று சொல்வார்கள். போர் என்றால் பன்றி என்று அர்த்தம். காட்டு பன்றியாக இவர் வந்தார், நாட்டு பன்றியாக வரவில்லை. ஏன்? ஒரு அசுரனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் அல்லவா? காட்டு பன்றி தான் கொடூரமாக இருக்குமாம். அதனால்தான் காட்டு பன்றியாக இவர் அவதாரம் செய்தார். நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனிடத்தில் சமர்ப்பணம் செய்வதுதான் யாகம் என்று கூறுகிறார்கள். அப்படி மனதை ஒருமுகப்படுத்துவதற்கும் நீதான் எல்லாம் நயாமி பரமாங்கதி என்று அவனிடத்தில் சரணாகதி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வராக அவதாரத்தை செய்திருக்கிறார்கள். கஷ்யப முனிவருக்கும் திதி என்ற ஒரு அரக்கிக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த இரண்யாட்சனும் இரண்ய கசிபுவும். இரண்யாட்சனை வராக பெருமாள் சம்ஹாரம் செய்தார். இரண்ய கசிபுவை லட்சுமி நரசிம்மர் சம்ஹாரம் செய்தார். சனகாதி முனிவர்கள் அத்துணை பேரும் பெருமாளை தரிசிக்க முடியாமல் செய்தவர்கள் தான் பெருமாளுக்கு வாயிற்காப்பாளர்களாக இருந்த ஜெயன் விஜயன் என்ற 2 பேர். இந்த ஜெயன் விஜயன் தான் அடுத்த அவதாரத்திலே இரண்யாட்சனாகவும் இரண்ய கசிபுவாகவும் அவதாரம் செய்தார்களாம். இவர்களை பெருமாள் கேட்டாராம், நீங்கள் 3 பிறவிகள் என்னுடைய பக்தனாகவே இருந்து 3 பிறவிகள் பக்தனாக இருந்து என்னை சரணடைகிறீர்களா, இல்லை ஒரே ஒரு பிறவியில் என்னை எதிர்த்து என்னை சரணடைகிறீர்களா என்று கேட்டார்களாம். இவர்கள் சொன்னார்களாம், ஜெயன் விஜயன் இருவரும், பெருமாளே 3 பிறவிகள் உம்மை எம்மால் எதிர்க்க முடியாது, உம்மீது எமக்கு பக்தி மட்டும்தான் உண்டு, உம்மை பிரிந்து எம்மால் இருக்கவே முடியாது, நமக்கும் கூட இந்த ராமரை பார்க்காமல் இருக்க முடியாது. அதுபோலத்தான் அவர்களுக்கும் இருந்தது.
அதனால் அவர் சொன்னாராம், ஒரே ஒரு பிறவி உமக்கு எதிரியாக இருந்து உடனேயே உம்மை சரணடைந்து விடுகிறோம். உமக்காக நாங்கள் ஜெய விஜயர்களாக மீண்டும் எங்கள் கைங்கரியத்தை தொடர வேண்டும் என்று வேண்டினாராம். பெருமாளும் வரம் அருள இந்த ஜெயனும் விஜயனும் இரண்யாட்சனாகவும் இரண்ய கசிபுவாகவும் அவதாரம் செய்து ஒரே பிறவியிலேயே பெருமாளை எதிர்த்து அவருக்கு சரணாகதி அடைந்துவிட்டு மீண்டும் கைங்கரியம் செய்தார்களாம். பெருமாளை எதிர்த்தவர்கள் கூட மோட்சம் பெறுகிறார்கள் என்றால் அதுதான் பெருமாளின் சிறப்பாக இருக்கிறது. நாம் பெருமாளை எதிர்க்கவெல்லாம் வேண்டாம், நாம் அவரின் மீது அன்பு செலுத்தினால் போதும், நாம சங்கீர்த்தனம் செய்தால் போதும், அவரை மனதார நினைத்தாலே போதும், ராமா என்று சொன்னாலே போதும் என்றுதான் அவர் சொல்கிறார். பக்தி செலுத்தி தாமதமாக பெருமாளை வந்தடைவதை விட பகையால் ஒரு பிறவியிலேயே பெருமாளை வந்தடைந்ததனால்தான் இவர்கள் இருவரும் சிறப்பு பெற்றார்கள் என்று கூறுகிறோம். இரண்யாட்சனை வதம் செய்து பூமியை நல்லபடியாக இந்த வராக பெருமாள் மீட்டெடுத்து விட்டார். ஆதி மனிதர்கள் அனைவரும் தோன்றினார்கள். ஆதி மனிதர்கள் முதலிலேயே குரங்காக இருந்தார்கள், பிறகு மனிதர்கள் எல்லாம் வந்தோம். இன்று வரை இந்த பெருமாள் நமக்கெல்லாம் எந்த விதமான குறையும் இல்லாமல் காப்பாற்றி கொண்டு வருகிறார். நாம் வாழ்வதற்கு காரணமே வராக பெருமாள் தான். நாம் பூமியில் வசித்து கொண்டு வருகிறோம். நமக்கு தேவையான ஆடைகள், உணவுகள், தானியங்கள், செல்வங்கள் அத்துணையும் பூமாதேவியிடமிருந்துதான் கிடைக்கிறது. நம்மால் முடிந்தவரை இந்த பூமாதேவிக்கு நாம் கைங்கரியம் செய்வோம். வாஸ்து பூஜை செய்ய வேண்டும் என்று கூறவில்லை, பூமாதேவிக்கு யஜ்யங்கள் செய்ய வேண்டும் என்று கூறவில்லை. மரங்களை வெட்டாமல் இருப்போம், அதுவே நாம் பூமாதேவிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக இருக்கும். காற்றினை மாசுபடுத்தாமல் இருப்போம், நிலத்தடி நீரை எல்லாம் உறிஞ்சாமல் இருப்போம், கனிம வளங்களை சுரண்டாமல் இருப்போம். இப்படி சமூக சேவையுடன் நாம் இருந்தாலே போதும், அந்த பூமாதேவியும் வராக பெருமாளும் நமக்கெல்லாம் அருள் புரிவார்கள். நாம் வாழ்வதற்கு காரணமே வராக பெருமாள் தான். வராக பெருமாள் இல்லை என்றால் பூமியும் இருந்திருக்காது, உயிரினங்களும் இருந்திருக்காது, நாமும் இருந்திருக்க மாட்டோம், நம் சந்ததிகளும் இருந்திருக்காது. நாம் வாழ்வதற்கு காரணமே வராக பெருமாள் தான். அவருக்கு நாம் என்றென்றும் நன்றி கடன் பட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆகையினால் என்றென்றும் நீ சேவகமே ஏற்றி பறைகள்வாள், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவா என்று அந்த வராக பெருமானை ஒவ்வொரு நொடியும் நான் நினைத்து கொண்டே இருப்போம். எங்களை இந்த பூமியில் வாழ வைத்ததற்கு நன்றி, எங்களுக்கு உணவு கொடுத்ததற்கு நன்றி என்று ஒவ்வொரு தினமும் நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். அவர் நமக்கான எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து நம்மையும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 வாழச் செய்வார். நாம் சரணாகதி செய்வதற்கு சரமஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் என்று கூட அவசியமில்லை. இந்த கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனத்தை சொன்னால் போதும். தினமும் நாம சங்கீர்த்தனம் செய்வோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியை மனோனந்தன ஹேதவை நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.